எனக்கு வந்து ரொம்ப மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம் அது. 21 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்காதா? எவன் தப்பு பண்ணல, கலெக்டர் ஏன் பர்மிஷன் கொடுத்தாரு, எஸ்பி ஏன் அதை அலோவ் பண்ணார், அல்லது வேறு எவனா சதி பண்ணிட்டானா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களை பார்க்க வந்த கூட்டம், நீங்கள் தானே கதாநாயகன். இட் இஸ் யுவர் பப்ளிக் மீட்டிங். அந்த தார்மீக பொறுப்பு இருக்காதா? மாறா அவர் என்ன வீடியோ போட்டார், நானும் மனிதன் தான், எப்படி ஏதோ டைலாக்லாம் பேசினார். நான் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன், நான் வீட்டில் இருப்பேன். இந்த சவால்லாம் எதுக்கு? எதுக்கு இந்த சவால்? அப்புறம் தனிப்பட்ட முறையில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் காலில் விழுந்தாருன்னா அது நமக்கு என்னங்க ஆதாரம்? பொதுவெளியில் நடந்த சம்பவத்துக்கு பொதுவெளியில் தானே பரிகாரம் தேடணும். இது அவருக்கே எப்படி நெருக்கடி இல்லையா? அது அது வந்து ஒத்துக்கிறேன் நான், நீங்கள் சொல்றது உண்மைதான், அதுதான் பெரிய விஷயம். பர்சனலாக உங்களை நோக்கி ஒரு பாதிப்பு வந்துருக்குது, பிஜேபி தான் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் ஒரு நெரேட்டிவ் இருக்குது, அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னும் போது பார்த்தீர்களா பிஜேபி எப்படி எதிர்க்குதுன்னு அதை கொண்டு நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே. அவர் என்னைக்கு பிஜேபி எதிர்க்கார்? அவரோட ஆரிஜினை பாருங்கள். 2024 பிப்ரவரியில் தேர்தலுக்கு கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் என்ன கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக டைலாகு. கட்சி ஆரம்பித்த 2வது மாதம் மக்களவைத் தேர்தல், ஏப்ரல் மேலே ஓராண்டு கழித்து தான் வந்து அசம்பிளி எலெக்ஷன். கட்சி ஆரம்பித்த 2வது மாதம் வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை அவர் பாய்காட் பண்ணுறாரு. ஓராண்டு கழித்து வந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு தான் நான் போட்டியிடுவேன்றார். கொள்கை எதிரி அரசியல் எதிரி என்ற பிரித்து வைத்தப்பட்ட பகுப்பாய்வே முதல்ல தவறு. ஊரை ஏமாற்றக்கூடிய வேலை நான் சொல்கிறேன். உன் கொள்கை எதிரி தான் உன் அரசியல் எதிரியாக இருக்க முடியும், உன் அரசியல் எதிரி தான் உன் கொள்கை எதிரியாக இருக்க முடியும். இது ரெண்டில் எதிராக ரொம்ப ஆபத்துனா கொள்கை எதிரி தான் ஆபத்து, விட பேராபத்து. அது எந்த கொள்கையாக இருந்தாலும், பிஜேபின்னு இல்லை. எனி பாலிசி, பாலிசி எனிமி இஸ் மச் மோர் டேஞ்சரஸ் தேன் ஒரு பொலிட்டிக்கல் எனிமி. எஸ், சரி, திருப்பரங்குன்ற மாதிரி ஒரு இஷ்யூவில் ஸ்டாண்டே இல்லாமல் ஒரு கட்சி எப்படி இருக்க முடியும்? எல்லாருக்கும் ஸ்டாண்ட் இருக்குது. பிஜேபியும் திமுகவும் ஒரு சேர எதிர்க்கிற சீமான் கூட வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூவில் பிஜேபியை எதிர்க்கிறாரு, இவங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்கன்றாரு. திமுகவும் தோழமை கட்சிகளும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, இது வந்து இந்துத்துவ அஜெண்டாங்க. இவர் சைலண்ட்டாக இருக்கார். எப்படி? ஹவு கேன் யூ அஃபோர்ட் டு பி சைலண்ட்? நம்ம பல தடவை பேசி, எஸ், அந்த சொகுசு உங்களுக்கு இல்லை.